ஹாய் கைஸ், குட் மார்னிங். ஸோ கெட்டி மேளம் சீரியல் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸோ ஜீ தமிழ்ல போடுறதுலேயே பெஸ்டான நாடகம்னு பார்த்தீங்கன்னா கெட்டி மேளம் தான். செமையா இருக்குது, சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. சரிங்களா? மற்ற நாடகங்களை கம்பேர் பண்ணும்போது கெட்டி மேளம் வந்து சூப்பராக போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி ரிவ்யூ பார்த்துடலாமா? நான் ரொம்ப நாள் ஆச்சு கெட்டி மேளம் போட்டு. ஸோ வீரா, சந்தியாராகம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ கெட்டி மேளத்தை பற்றி நம்ம ரிவ்யூ போட்டுடலாம், சரியா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கைஸ். லைக் பண்ணுங்கப்பா, ஏன் லைக்கே போட மாட்டேங்கிறீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. ஸ்பீடாக வந்துட்டு இருந்துச்சு சப்ஸ்கிரைபர், இப்போ அப்படியே டவுன் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? ஷேர் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணுங்க, சரிங்களா? சரி, ஓகே டன். கெட்டி மேல ஆஹா, இப்படி ஒரு மாப்பிள்ள நம்மளுக்குலாம் அமையாதா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மகேஷை பார்க்கும்போது சூப்பரா இருந்தது. மகேஷ் வந்து அந்த யாரு அஞ்சலிக்கு தேவையான பொருள், நகை, நட்டு எல்லாத்தையும் ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை வந்து ஒரு சந்தோஷப்பட வைக்கிற அளவுக்கு வந்து இப்படி ஒரு மாப்பிள்ளை அமைஞ்சிருக்காரு பாத்தீங்களா? ரொம்பவே கிரேட். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இங்கிட்ட தியாவை காமிக்கிறாங்க. ஸோ தியாவும் துளசியும் ஒன்று சேரணும். அதுக்கு வந்து நாடகம் வந்து அந்த மாதிரி ட்ராக்ல தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. சீக்கிரமே வெற்றிக்கு வந்து துளசியோட குழந்தை வந்து தியா தான், அதாவது பெத்த பிள்ளை இல்லை, வளர்த்த பிள்ளை தான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு ரெண்டு பேர்த்தையும் ஏத்துக்கிற மாதிரி மனப்பக்குவத்துல கொண்டு வந்து வெற்றியை வந்து அந்த மாதிரி தான் ட்ராக்ல கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க நாடகம். ஸோ ரொம்பவே சூப்பரா இருக்குது கைஸ். அதாவது குடும்பம்னா குடும்பம், ஒரு குடும்பத்துல நடக்கிற ஒரு கல்யாணம், ஒரு பொண்ணுக்கு வந்து விருப்பமான மாப்பிள்ளை, ஒரு பொண்ணுக்கு வந்து அவளை விரும்பி வர வாழ்க்கை, நல்லா இருக்கு. அந்த நாடகம் வந்து பார்க்கும்போது எல்லாமாவே இருக்குது. சில நாடகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜீ தமிழ்ல வந்து ஒண்ணு பேய், பூதம், பிசாசு, சரிங்களா? இல்லைன்னா ஜோசியம், சம்பிரதாயம், இல்லாட்டினா வந்து பார்த்தீங்கன்னா மாசமா இருக்கிற மாதிரி நடிக்கிறது, சரிங்களா? இல்லைன்னா புருஷனை ஜெயிலுக்கு கொண்டு போனே பொண்டாட்டி வந்து போய் வாதாடி காப்பாத்துறது. அதுக்கப்புறம் இந்த மீனாட்சி பொண்ணுங்கவும் வள்ளியின் வேலைன்னு ஒரே கதையா இருக்குது. மீனாட்சி பொண்ணுங்களை வந்து ஒரு வில்லியா இருப்பா தெரியுமா? அவதான் வள்ளியின் வேலையிலயும் வில்லி. எப்பயுமே வந்து ரெண்டு வில்லியா தான் காமிப்பாங்க, கடைசியில அவதான் வில்லி ஆயிருவா. அந்த மாதிரிதான் இருக்குது. ஆனா கெட்டி மேளத்தை பொறுத்தளவு ரொம்ப சூப்பரா இருக்குது நாடகம். எக்ஸலண்டா இருக்குது. இதுல யாரு வில்லன்னே எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை இந்த பிரஜனோட தங்கச்சியோட வீட்டுக்காரர் இருப்பான் பாத்தீங்களா, அவன் தான் வில்லன்னு நினைக்கிறேன். மகேஷ் கிட்ட வந்து உங்க துளசி அக்காவை பத்தி அஞ்சலி சொல்றத விதமா இருக்கட்டும், மகேஷ் வந்து துளசியை வந்து புரிஞ்சுக்கிற விதமா இருக்கட்டும், உங்க அக்கா இட்ஸ் ரியலி கிரேட் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், ரொம்பவே சூப்பரா இருக்குது. ஒருவேளை மகேஷ் மூலியமா துளசிக்கு வந்து தியாவோட அந்த இது கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாடகத்தை அடிச்சுக்க முடியாது கைஸ். சூப்பரா இருக்கும். மகேஷ் வந்து அந்த தியாவை கொடுமைப்படுத்துறது இதெல்லாம் வந்து மகேஷ் காப்பாத்தினாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஆனா ப்ரோமோல என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா, நம்ம பிரஜன் வந்து சூப்பரா ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டு போயிருக்காரு. என்னதான் அப்படின்னா, தியாவை யாரு பொறுப்பா பாத்துக்கிறாங்க, சரியா? அதுக்கப்புறம் சைனிங் அத்தாரிட்டி, சொத்துக்கள் எல்லாத்துக்குமே எல்லாத்துக்குமே இப்போ கரெக்டான பர்சன் துளசி தான் அப்படின்னு சொல்லி உயிர் எழுதி வச்சுட்டு போயிட்டாரு. செமையா இருக்குல்ல கைஸ்? சூப்பரா இருந்தது. அந்த ப்ரோமோ பார்க்கும்போதே ரொம்ப கிரேட்டா இருந்தது. இதை விட ஒரு ப்ரோமோ என்ன தெரியுமா? துளசியோட அம்மா இங்கிலீஷ்ல பிச்சு விளாசுறாங்க பாருங்க, அது நெத்தி அடி. சூப்பர், செம. என்ன சொல்றதுனே தெரியல. செமையா இருந்தது. அந்த ப்ரோமோலாம் பார்க்கும்போது செமையா இருந்தது. கெட்டி மேளம் சூப்பரா இருக்குது நாடகம். ஸோ சீக்கிரமே துளசியும் தியாவும் ஒன்று சேரணும். வெற்றி வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் மகேஷும் அஞ்சலியும் ஒன்று சேரணும். இதுல வேற இவன் வேற இந்த லவ் பண்ணிக்கிட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கிறான் இவன் வேற. சரி, என்னதான் இருந்தாலும் இவன் அப்பே முதல்ல ஒத்துக்குவானா? அவ அத்தை பொண்ணுவாரு. ஐயோ கடவுளே, கருமமா இருக்குது. மகேஷை மட்டும் என்னைய அஞ்சலி விட்டுறவே கூடாது. மகேஷ் வந்து ரொம்ப நல்லவன், சரிங்களா? ரொம்ப லவ் பண்றாப்புல அஞ்சலியை. அதனால மகேஷ் வந்து அஞ்சலி விட்டுறவே கூடாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல கேஸ். உண்மையிலேயே சூப்பரா இருக்குது. ஜீ தமிழ்ல போடுற நாடகங்களே கெட்டி மேளம் வந்து எக்ஸலண்டா இருக்கு நாடகம். ரொம்ப சூப்பரா இருக்கு. சந்தியாராகம் மாதிரியோ இல்ல இதயம் நாடகம் மாதிரியோ அந்த மாதிரிலாம் இல்லவே இல்லை நாடகம். இதயம் நாடகம்லாம் சுத்த வேஸ்ட், ரொம்ப கன்றாவி, காரி காரி துப்பணும் போல இருக்குது அந்த நாடகம்லாம். இதுல வேற சண்டே வேற ஸ்பெஷல் எபிசோடாமா. அந்த ஸ்பெஷல் எபிசோட்ல ஒரு மண்ணாங்கட்டி இருக்காது. யாருமே பாத்துறாதீங்க, அதான் நான் சொல்றேன். அப்படிதான் நம்மளை பார்க்க வைக்கணுன்றதுக்காக இப்படிதான் போடுவாங்க. ஆனா அதுல ஒண்ணுமே இருக்காது. அரைச்சமாவே அரைச்சிட்டு இருப்பாங்க. இல்லைன்னா ஆண்டாள் ஃபேமிலியை கொண்டு வந்து நம்மளை போட்டு பாடா படுத்துவாங்க. இதான் நடக்கும், சரியா?
ஓகே கைஸ், வேற என்ன? ஒன்னும் இந்த கெட்டி மேலத்தை பத்தியே ரிவ்யூ போடலான்ட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த நாடகம். வச்சாங்க பாருங்க ட்விஸ்ட். பிரஜன் வந்து இவ உடனே அவங்க அத்தைக்காரி இருந்துட்டு பிரஜனோட தங்கச்சி தான். இவ ஏதோ சூனியம் வச்சுட்டா, பில்லி சூனியம் வச்சுட்டா, அதனாலதான் எங்க அண்ணன் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப பொண்டாட்டியும் புருஷனும் தக்கா புக்கன்னு குதிக்கிறாங்க. சொத்துக்கு அடிபடுற நாய்க்கு. அந்த குழந்தைய கஷ்டப்படுத்தும் போதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த சீன் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. பாக்குறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. அந்த தியாவை கொடுமைப்படுத்தும் போதெல்லாம் அந்த காலை அமுக்க வைக்கிறது, ஆப்பிள் கூட கொடுக்காம அப்படியே சாப்பிடுறது, இந்த மாதிரிலாம் எடுக்காதீங்க. ஏற்கனவே படங்கள்லாம் நாங்க பார்த்து பார்த்து நாங்க சலிச்சு போயிட்டோம். நாடகங்கள்லாம் அப்படி எடுக்காதீங்க. நாடகங்கள்லாம் நல்லா சந்தோஷமா எடுங்க. நாடகங்கள்லாம் அப்பதான் பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ சூப்பரா இருக்குது. கெட்டி மேளம் இஸ் நம்பர் 1 சீரியல் தான் நான் சொல்லுவேன். இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ கைஸ். நான் யாரையும் பிளேம் பண்ணிலாம் நான் சொல்லல. என்னோட கருத்துப்படி கெட்டி மேளம் சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. 1 மணி நேரம் நாடகம் போட்டாலும் செமையா இருக்குது. ஸோ சீக்கிரமே துளசியும் தியாவும் ஒண்ணு சேரணும். அங்க மகேஷும் அஞ்சலியும் ஒண்ணு சேரணும். இல்ல ஒருவேளை அஞ்சலி வாழ்க்கையில இந்த இவனால பிரச்சனை வருமா அப்படிங்கிறது தெரியல. ஆனா ஊனா என்னால அவளை மறக்க முடியல, என்னால அவளை மறக்க முடியலன்னே புலம்பிட்டு இருக்கிறான். இனி கல்யாணத்துல இது ஏதாவது பிரச்சனை வருமா, இல்ல பிரச்சனை வராதா, என்னன்னே தெரியல. ரொம்ப ட்விஸ்டாவே போயிட்டு இருக்குது கெட்டி மேல. ஓகே கைஸ், வேற என்ன? ப்ரோமோ சூப்பரா இருந்துச்சு. 2 ப்ரோமோமே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன்ல. அந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வந்துரும் தெரியுமா? அவங்க குடும்பம் தாங்க முடியாம தியா வந்து வீட்டை விட்டு வெளியே வந்துரும் தெரியுமா? அப்ப வந்து இவங்க 2 பேரும் பெரிய இதாட்டம் துளசிக்கிட்ட வந்து பேசுவாங்க. நீதான் தியாவை கடத்தி வச்சிருக்க, நீதான் கூட்டு வந்து வச்சிருக்க, தியா எங்க சொல்லு சொல்லு சொல்லுன்னு ஒரு குழந்தைய காணணும்னே அவதான் காரணம்னு சொல்லி வந்து நிக்கிறாங்க பாருங்க. அது ரொம்ப கேவலமா இருக்குது. உடனே வந்து கரெக்டா வெற்றிக்கிட்டே அந்த குழந்தை போய் பேசி போன் நம்பரை வாங்கி கடைசியில துளசிக்கிட்டே பேசுற மாதிரி ஆயிடுச்சு பாத்தீங்களா? அங்கதான் நிக்குது ட்விஸ்ட். செமையா இருந்தது. துளசியோட வாய்ஸ முதல்ல போன்ல கேட்கும்போது, ஆனா அதை கண்டுபிடிக்கும் போது நல்லா இருந்தது. அவங்க அத்தைக்காரி வந்து போனை புடுங்கி நான் தான் துளசி பேசுறேன், தியா எங்க இருக்கான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அட்ரஸ வாங்கிட்டு போன உடனே வெற்றி கண்டுபிடிப்பான் பாருங்க. இப்ப வரைக்கும் அந்த குழந்தை சந்தோஷமா இருந்தது. இப்ப ஏன் திடீர்னு உம்முன்னு ஆயிருச்சு? இப்ப இந்த ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி வெற்றி கண்டுபிடிக்கிறான் பாத்தீங்களா? அங்க நிக்குது நாடகம். செமையா இருக்குது கேஸ். ரொம்ப சூப்பரா இருக்குது. சரிங்களா? இனி சீக்கிரமா ஒண்ணு வெற்றி மூலியமா துளசிக்கு வந்து ஒரு விடிவு காலம் வரணும். இல்லாட்டினா மகேஷ் மூலியமா விடிகாலம் வரணும். அப்பதான் நாடகம் வந்து இன்னும் நல்லா இருக்கும். சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வெற்றி மூலியமா தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆளுகளை சமாளிக்கிறது வந்து வெற்றினாலதான் முடியும்.